அல்லாஹினுடைய அருள் ஒற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், இமாம்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடையநல்லூர் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொடர் மீலாத பயானினுடைய இந்த ஆண்டின் 3வது நாள் நிகழ்ச்சியாக நமது பள்ளியில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாருடைய அந்த வாழ்க்கை முறைகளை பேசுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கிற மேலான எண்ணத்தோடு இது போன்ற நிகழ்வுகளிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்பது உலகத்திலே யாரும், எந்த ஒரு சமூகமும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு மனித சமூகத்திற்கும் கற்றுக் கொடுக்காத ஒரு அற்புதமான வாழ்வியல் வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உறவு முறைகளோடு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அண்டை வீட்டார்களோடு, தன்னுடைய சமூகத்தவர்களோடு, தன்னுடைய அண்டை அயலார்களோடு, அதே நேரத்திலே சகோதர சமுதாயத்தவர்களோடு எப்படியெல்லாம் இவன் உறவு முறைகளோடு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லதொரு வாழ்க்கை வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தியை சொல்லி நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சஹாபி பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். தன்னுடைய வாகனத்திலே வந்து கொண்டிருந்த அந்த மனிதர் பெருமானாரின் பக்கமாக தன்னுடைய வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் பெருமானாருக்கு சலாம் சொல்லிவிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலினில் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு செய்தியை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். ஆனால் அந்த செய்தியை நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பொழுது, அதை செயல்படுத்தியதின் காரணத்தினால் அல்லாஹ் யுத்கிலினில் ஜன்னah, என்னை சோனத்தில் நுழைய வைப்பான் அல்லவா, நான் சோனத்தில் நுழையும்படியான அந்த ஒரு செயலை, அந்த ஒரு அமலை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது சுற்றில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், மாலகு, இவருக்கு என்ன ஆகிவிட்டது, ஏன் இப்படி வந்து கேட்கிறார் என்கிற தோரணையிலே சஹாபாக்கள் எல்லாம் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அமைதியாக இருங்கள், அவருக்கு என்ன தேவை என்பதை அவருடைய பேச்சின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, எந்த சஹாபி தன்னிடத்திலே சோனத்தில் நுழையும்படியான ஒரு அமலை கேட்டாரோ அந்த அமலை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், தோழரே, என்னிடத்தில் கேட்ட அந்த கேள்வியினுடைய பதிலாக இதோ உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார்கள். தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ,
அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு வஸ்துவையும் நீ எந்த ஒரு காலகட்டத்திலும் இணை வைத்து விடாதே. தொழுகையை நீ நிலைநாட்டிக் கொண்டிரு. ஜகாத் உனக்கு கடமையாக இருந்தால் ஜகாத்தையும் நீ நிறைவேற்றிக் கொண்டு வா என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், உறவு முறைகளோடு நீ பேணி வாழ வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்வது, உற்றார் உறவுகளை அரசரித்து வாழ்வதனுடைய பாக்கியம் என்னவென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனத்தில் இந்த ஒரு காரியம் நுழைவிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த உறவு முறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் பேணி இருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் வட்டார ஜமாத்துல் உலமா சபை எனக்கு தலைப்பாக கொடுத்திருக்கின்றது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவு முறைகள் என்றால் என்ன? அந்த உறவு முறைகளை பேணி வாழ்வதன் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன? அந்த உறவு முறைகளை உதாசீனப்படுத்துவதனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபியின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க காலத்தினுடைய கட்டாயமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் உறவு முறைகளை 3 வகையிலே சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் ஷரீப் உறவு முறைகளை பற்றி சொல்லுகிற பொழுது 3 வகையான உறவு முறைகளை சொல்லுகிறது. அதிலே 3 வகையான உறவு முறைகள் எதெல்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்கிறான், வஹுவல்லதீ خلق من الماء بشرا வஹுவல்லதீ خلق من الماء بشرا. அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை தண்ணீரில் இருந்து படைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஜஅலஹு நஸபா. அதற்கு பிறகு ஃபஜஅலஹு நஸபா, அவன் உங்களை வம்சாவளிகளின் மூலமாக வாழையடி வாழையாக குடும்ப உறவுகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஆக்கி இருக்கின்றான். குடும்ப உறவுகள் என்று சொன்னால் இரத்த பந்த உறவுகள், இது ஒரு வகையான உறவுகள். இரண்டாவது சொல்லுகிறான் வசிஹ்ரா, திருமண பந்தத்தின் மூலமாக திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த திருமண உறவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த சொந்த பந்தங்கள் இரண்டாவது வகையான உறவு. மூன்றாவது வகையான உறவு எது என்று சொன்னால் அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்லி ஈமானியத்தான உறவுகளை, ஈமானின் அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற அந்த உறவுகள், இப்படி 3 வகையான உறவுகளை அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். 3ஐயும் விரிவாக சொல்ல முடியுமா என்பது தெரியவில்லை. சொல்ல வருகிற செய்திகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் இதில் அந்த 3 உறவுகளில முதன்மைப்படுத்தக்கூடிய உறவாக எதை சொல்லுகிறான் என்று சொன்னால் இரத்த பந்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த இரத்த பந்த உறவுகளைத்தான் அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இரத்த பந்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, இந்த இரத்த பந்த உறவுகள் என்பது இறைவன் நாம் கேட்காமலே நமக்கு கொடுத்தது. நான் இன்னாரினுடைய மகன், நாகூர் மைதீனுடைய மகன் ஹாஜா மைதீன் என்பது என்னுடைய தந்தை எனக்கு கிடைத்தது, இறைவன் கொடுத்தது. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாரினுடைய தந்தை, இன்னாரினுடைய சின்னாப்பா, இன்னாரினுடைய பெரியாப்பா, இன்னாருடைய மாமா மாமி, சகோதரன் சகோதரி என்பதெல்லாம் இறைவன் இயல்பாகவே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவு முறைகளை பேணுவதில் தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இந்த உறவுகள் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை என்பது மாத்திரமல்ல, இந்த அருட்கொடையை இந்த சமூகம் என்றைக்கும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதாக இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில் தெரியுமா? அல்லதீன தஸாஅலூன பிஹி வலரஹாம், இரத்த பந்த உறவுகளை பேணி வாழ்வதின் மூலமாக, சொந்த பந்தங்களை அரவணைப்பதின் மூலமாக, அண்ணன் தம்பிகளோடு அரவணைப்பாக இருப்பதின் மூலமாக, மாமா மாமிகளோடு பாசமாக இருப்பதின் மூலமாக, பாப்பா பெரியாப்பா சின்னாப்பாவோடு தன்னுடைய பந்த பாசங்களை
விரிப்பதின் மூலமாக, இது போன்ற இந்த உறவுகளை நீங்கள் பேணி பாதுகாப்பதின் மூலமாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதில் எந்த விதமான விரிசலும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணபாடுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த உயர்ந்த குணங்களில் ஒன்று என்ன என்று சொன்னார், உறவுகளை பேணுவதில் தான் அவர்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவினுடைய எல்லையை அவர்கள் இப்பொழுது தொட இருக்கிறார்கள், எட்ட இருக்கிறார்கள். மதீனாவினுடைய எல்லை அவர்கள் அடைய போகிறார்கள் என்கிற செய்தி மதீனா மக்கள் முழுவதற்கும் அந்த செய்தி பரவிய பொழுது எல்லா மக்களும் ஓடோடி போனார்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக. அப்படி ஓடி போனவர்களிலே, ஓடி சென்றவர்களிலே அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஆகிய நானும் ஒருவன் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய முகத்தை முதலாக அப்பொழுதுதான் பார்க்கிறேன். பெருமானாருடைய அந்த நூறானியத்தான பரக்கத்து பொருந்தி அந்த முகத்தை பார்த்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அரஃப்து அன்ன வஜ்ஹு லைஸ பிவஜ்ஹின் கல்லா. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய முகத்தை பார்த்த பொழுது என்னுடைய இதயத்திலே வெளிப்பட்ட ஒரு விஷயம் என்ன என்றால், பெருமானாரை பார்க்கிறேன், பரக்கத்தான முகம், வசந்தம் நிகழ்கிற, வசந்தம் தவழுகிற அந்த ஒரு முகத்தை நான் பார்த்தேன். புன்முறுவலான அந்த முகத்தை பார்த்த பொழுது என்னுடைய மனதில் தோன்றியது, இது நிஜமான முகம், இது பொய்யர்களுடைய முகம் அல்ல, இது உண்மை பேசக்கூடிய ஒரு முகம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மதீனாவினுடைய எல்லையில் அவர்கள் எட்டிய பொழுது, எல்லா மக்களுக்கும் அவர்கள் உபதேசித்த பொழுது, பெருமானாருடைய வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை, நான் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மக்களை பார்த்து சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாம வஅத்இமுத் தஆம வஸிலுல் அர்ஹாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, பார்ப்பவர்களுக்கெல்லாம், அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சலாத்தை சொல்லி பரப்பிக் கொண்டே இருங்கள். உணவு தேவைப்படுவோருக்கு உணவை கொடுத்து நீங்கள் அவர்களை மகிழ்த்துக் கொண்டே இருங்கள். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம, சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை, உற்றார் உறவுகளை, தங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் எல்லாம் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக, அவர்களோடு சேர்ந்து இருங்கள், சண்டை சச்சரவுகளோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்ததும் பேசிய முதல் பேச்சு, அதுதான் பெருமானாரிடத்திலிருந்து நான் கேட்ட முதல் பேச்சு என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த செய்தியை முடிக்கிறார்கள். எல்லாவற்றையும் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தீர்களே ஆனால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமத்தான முறையிலே நீங்கள் எல்லாம் சுவர்க்கம் செல்வீர்கள், சுவர்க்கத்திலே நுழைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். அன்புமிக்க சமூக பெருமக்களே, குடும்ப உறவுகளை, இரத்த பந்த உறவுகளை பேணுவதினால் இந்த உலகத்தில் அந்த உறவுகளை ஒருவன் பேணி நடக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னார், அவன் இந்த உலகத்திலேயே சுவனவாசியாக ஆகிவிடுகிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அற்புதமாக இந்த சமூகத்திற்கு ஒரு சுப செய்தியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இந்த குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை நாம் பேணுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் என்ன என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவது, உறவுகளை பேணுவதனால் சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்கிற அந்த செய்தியை நான் மேலே 2 நிகழ்வுகளின் மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றேன். இரண்டாவது, குடும்ப உறவுகளை நாம் பேணுவதின் காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது பாக்கியம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நம்மோடு உறவு பாராட்டுகிறான், அல்லாஹ் நம்மோடு உறவு பாராட்டுகிறான் என்கிற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்து விட்டான். உலகத்திலே கோடானு கோடி படைப்புகள்,
அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், 8 கோடி படைப்புகள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றனவா? கண்டதும் காணாததும் பார்த்ததும் பார்க்காததும் கேள்விப்பட்டதும் படாததும் என்பதாக இதுவரைக்கும் படைக்கப்பட்ட வஸ்துக்கள், இறைவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் 8 கோடி என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 8 கோடியுமே யாருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 7,99,99,999 படைப்புகளும் இந்த மனித சமூகத்திற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளில் ஒன்றுதான் உறவு என்கிற அந்த முறையும் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளில் கட்டுப்பட்டது. இப்ப எல்லாவற்றையும் இறைவன் படைத்து விட்டான். எல்லாவற்றையும் படைத்து முடித்த பொழுது உறவு என்கிற அந்த படைப்பானது, ஹதீஸிலே வருகிறது, உறவு என்கிற அந்த படைப்பானது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறது. பற்றி பிடித்து விட்டு அல்லாஹ்வினுடைய அந்த சன்னிதானத்தை பார்த்து சொன்னாதான், ஆதா மகாமுல் ஆயிதி பிக்க மினல் கத்தியா, ரப்பே என்னுடைய பார்வையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உறவு சொன்னதாம் அல்லாஹ்வை பார்த்து, என்னுடைய பார்வையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என்னை இந்த உலகத்திலே நீ படைத்து விட்டாய், யாரும் என்னை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. உறவு என்கிற என்னை யாரும் துண்டித்து விடக்கூடாது. மக்கள் துண்டிப்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடித்தான் நான் மண்டியிட்டு இருக்கிறேன் என்பதாக உறவு அல்லாஹ்விடத்திலே சொன்னதாம். அதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், அன் அஸில மன் வஸலகி வ அக்தஅ மன் கதஅகி, உறவே உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழுகிறானோ அவனோடு நானும் சேர்ந்து இருப்பேன். உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழுகிறானோ அவனை நானும் துண்டித்து விடுவேன், போதுமா என்பதாக கேட்டார். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானான், பலா யா ரப்பி, ரப்பே இது போதும், என்னை துண்டிக்காமல் என்னை சேர்த்து வாழ்ந்தால் போதும் என்பதாக உறவு சொன்னதாம். அப்படியானால் அன்புமிக்க சமூக பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை சொல்வதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹும் உறவு பாராட்டுகிறான். யார் உறவுகளை துண்டித்து விடுகிறார்களோ அல்லாஹும் அவருடைய உறவை துண்டித்து விடுகிறான் என்று சொன்னார். உறவை நேசித்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது, உறவை துண்டித்தால் அல்லாஹ்வினுடைய சாபம் என்பது நமக்கு கிடைத்து விடுகிறது, அல்லாஹ்வினுடைய கோபம் என்பது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இழிநிலைகளை விட்டும் நம்மையும் இந்த சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. இது 2வது வகையான பாக்கியம். 3வது உறவுகளை பேணுவதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் உறவுகளை பேணுகிறார்களோ அவனுக்கு வாழ்வாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்து விடுகிறான். வாழ்வாதாரத்திலே அவனுக்கு பரக்கத் செய்து விடுகிறான், பொருளாதாரத்திலே அவனுக்கு அபிவிருத்தி ஏற்பட்டு விடுகிறது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இவன் உறவுகளை பேணுகிற காரணத்தினால் இவன் ஆயுளையும் அல்லாஹு தஆலா நீளமாக ஆக்கி வைத்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா, யார் வாழ்வாதாரத்திலே பரக்கத் ஏற்பட வேண்டும், பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உறவு முறைகளோடு சேர்ந்து வாழட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது 3வது வகையான பாக்கியம். 4வது அல்லாஹ் தருகிற பாக்கியம் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி தருகிறார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபான அல் அதபுல் முஃப்ரதிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யஹ்ஃபது அன்சாபக்கும், யஹ்ஃபது அன்சாபக்கும், உங்களுடைய பந்த வாசங்களை வம்சாவளிகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இரத்த உறவுகளை உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்ப உறவுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தசிலு அரஹாமக்கும், 2வது சொன்னார்கள், முதல்ல வம்சாவளிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் பாதுகாப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு நபியினுடைய அந்த ஹதீஸை கடைசியாக சொல்லுகிறார்கள்,
யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது உறவு முறைகளை பேணி பாதுகாத்து வாழ்ந்தார்களோ அந்த உறவு முறைகள் நாளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுமா, ரப்பே இந்த மனிதன் என்னோடு உறவு முறை கொண்டாடி வாழ்ந்தான் உலகத்திலே, இவன் என்னை உறவோடு பேணினான், இவன் என்னுடைய உறவை துண்டித்து வாழ்ந்தான் என்று யாரெல்லாம் உறவுகளை பேணி வாழ்ந்தார்களோ அவர்கள் உறவுகளை பேணினார்கள் என்று அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுமா. யாரெல்லாம் உறவை துண்டித்து வாழ்ந்தார்களோ இவர்களெல்லாம் என்னை துண்டித்து வாழ்ந்தார்கள் என்று அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், உறவுகளோடு அவனுடைய நிலைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த உறவுகளோடு இவன் தன்னுடைய நிலையை சரியாக ஆக்கி கொண்டானேயானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல நிலைகளில் பல்வேறு செய்திகளின் மூலமாக நமக்கு பட்டியலிட்டு தருகிறார்கள். எதை இந்த சமூகத்திற்கு பட்டியலிட்டு கொடுத்தார்களோ அதே நிலைகளை உறவு முறைகளை பேண வேண்டும் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறவு முறைகளை எந்த அளவிற்கு அவர்கள் பேணி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பும் கூட இந்த உறவுகளோடு தன்னுடைய அரவணைப்பை அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமைத்திருக்கிறார். அபிசீனியா நாட்டிற்கு சில சஹாபிகள் ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். அந்த அபிசீனியா நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது மன்னன் ஹிர்கல் என்பவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அங்கே இவர்கள் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய தாவாவினுடைய பணி அங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹிர்கல் மன்னன் இந்த இஸ்லாமிய தூதுக்குழுவை தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறார். எப்படி மக்காவிலே முஹம்மது என்பவர் ஒருவர் வந்திருக்கிறார், அவர் மக்களுக்கு மத்தியிலே சில போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவைகளை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் கிடைத்து தன்னுடைய நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்த அந்த தூதுக்குழுவை மன்னன் ஹிர்கல் அழைக்கிறார் தன்னுடைய அரண்மனைக்கு. அவர்கள் எல்லாம் அரண்மனைக்கு வருகிறார்கள். வந்த இடத்திலே அந்த மக்களிடத்திலே மன்னன் ஹிர்கல் கேட்கிறார், மாதா யஅமுருக்கும், மக்காவிலே முகமது என்பவர் ஒரு வந்திருக்கிறாராமே, அவர் இஸ்லாத்தை போதித்துக் கொடுக்கிறாமே, இன்ன செய்திகள் பல செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாமே, அப்படியானால் மாதா யஅமுருக்கும், அவர் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு எதை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாக மன்னன் ஹிர்கல் கேட்ட பொழுது அந்த முஸ்லிம் குழுவில் இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னன் ஹிர்கலிடத்திலே சொன்னார்கள், மன்னா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் எங்களுடைய வாழ்வில் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு போதித்து தருகிற செய்தி இதுதான். சொல்லுகிறார்கள், வஅபுதுல்லாஹ வஹதஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், வத்ருக்கும் மா யகூலு ஆபாவுக்கும், எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அறியாமைத்தனத்தினால் அந்த அறியாமைத்தனத்தில் செய்துவிட்ட எல்லா அறியாமை காரியங்களையும் விட்டுவிட வேண்டும் என்பதாக எங்களுக்கு கட்டளையிடுகிறார். வயமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் எங்களுக்கு ஏவியை கொண்டிருக்கிறார். வஸ்ஸிதுகி வல் அஃபாஃப், உண்மை பேச வேண்டும், மக்கள் தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பின் மனப்பான்மையோடு அவர்களோடு வாழ வேண்டும் என்பதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸிலதி, உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நபி அவர்கள் எங்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவத்தினுடைய அந்த செய்தியை எப்படியெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மன்னன் ஹிர்கலிடத்திலே அவர் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானாருடைய பல நிகழ்வுகளிலே நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறவு முறைகளை பேணிக்கொண்டே இருங்கள், உறவு முறைகளோடு உறவாடி கொண்டே இருங்கள், எந்த ஒரு நிலையிலும் அவர்களை துண்டித்து விடாதீர்கள் என்பதைத்தான் பல நிலைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்திலே இன்னொரு செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிராவிலே இருக்கிறார்கள். இறைவனுடைய அந்த வஹியானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவில் இருக்கும்போது இறங்குகிறது. வஹியை பெற்ற பெருமானாருக்கு அதை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு நிலையில்
அந்த நேரத்தில் ஒரு வகையான ஒரு படபடப்பு என்பது பெருமானாருக்கு ஏற்பட்டு விடுகிறது. படபடப்பு ஏற்பட்ட காரணத்தினால் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், ஜம்மிலூனியா ஹதீஜா, ஜம்மிலூனியா ஹதீஜா, ஹதீஜாவே ஏதாவது வைத்து என்னை போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஒரு படபடப்பு இருக்கிறது, என்ன நடக்கப் போவது என்பது தெரியவில்லை, என்னுடைய இதயம் படபடுத்துக் கொண்டிருக்கிறது, இனிமேல் என்னுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்கிற ஒரு அச்சமும் எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் ஜம்மிலூனியா ஹதீஜா, என்னை நீங்கள் ஏதாவது கொண்டு போர்த்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு போர்வையால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்தி விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களை அல்லாஹ் ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு அதற்குறித்தான காரணத்தையும் சொல்லுகிறார். இங்கே அதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சொன்ன ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்தப்பட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்படவும் வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு என்ன காரணம் என்று சொன்னார், இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவு முறைகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், யாரையும் துண்டித்து விடுவதில்லை, உங்களை கோபப்படுத்தியவர்களோடு கூட புன்முறுவலோடு அவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான். சிரமம், மற்றவர்களுடைய சிரமத்தை, மற்றவர்களுடைய பாரத்தை நீங்களே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டு வறியவர்களுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வதுஈனு அலா நவாயிபில் ஹக்கி, யாரெல்லாம் சோதனையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த நல்ல குணபாடுகள் உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை அவன் ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான் என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது உறவுகளோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த ஒரு நிலையை தவிர உறவுகளை அவர்கள் வெட்டி வாழ்ந்தார்கள், துண்டித்து வாழ்ந்தார்கள் என்பதாக எங்கேயும் நாம் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் சொல்வார்களே, சில்மன் கதஅக, உன்னை துண்டித்து வாழ்வோனோடு நீ சேர்ந்து வாழ், உன்னை யாராவது துரோகம் இழைத்தாலும் அவனுக்கு நீ மன்னிப்பை கொடுத்து மன்னிக்கும் மனப்பான்மையோடு அவனோடு சேர்ந்து வாழ் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த ஒரு காட்சியை இன்றைக்கு நம்மிலே பார்க்க முடிகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கு. இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, சொந்த பந்தங்கள் எல்லாம் சிதிலடைந்து போகக்கூடிய ஒரு சூழல். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் காரணம் என்பதெல்லாம் சப்பை காரணமாக நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். சுருக்கமான 2 வரிகளில் சொல்லி நான் அடுத்த செய்திக்கு போகிறேன். இன்றைக்கு நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சொத்து சுகங்களுக்காக சொந்தங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறார். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எங்கும் பார்க்க முடியவில்லை. காசு பணங்களுக்காக பெற்றோர்களும் அக்கா தங்கைகளும் அண்ணன் தம்பிகளும் அனாதைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காசு, தம் அண்ணன் வசதி வாய்ப்பாக இருக்கிறான், தம்பி வசதி வாய்ப்பாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய உடன் பிறப்புகள் அன்றாட தேவைக்கு கூட அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் வேறு எங்கும் அல்ல, நமதூரில் இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதனை காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் இன்னும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், அல்லாஹ்வையும் ரசூலையும் இன்னும் அவர்கள் சரியாக படிக்காத காரணத்தினால், அற்பமான அழிந்து போகக்கூடிய பொருள்களுக்காக வேண்டி இன்றைக்கு உறவு முறைகள் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய, சீரழிக்கப்படுகிற ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவு முறைகளை யாரெல்லாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உறவு முறைகளை யாரெல்லாம் அப்படியே பிளவுபடுத்திக் கொண்டு வேண்டாம் என்று ஒதுக்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த செய்திகளின் மூலமாக நாம் பார்க்க வேண்டும். இரத்த உறவுகள் இன்றைக்கு அப்படியே கேள்விக்குறிகளாக இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த திருமண பந்தம் இருக்கிறது அல்லவா, இன்றைக்கு அதை விட மோசமாக போய்விட்டது.
திருமணம் முடித்து 24 மணி நேரம் கூட ஆகவில்லை, நீ எனக்கு செட் ஆக மாட்டாய், நீ எனக்கு பொருத்தம் இல்லை, உன்னோடு நான் வாழ முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் ஒரு அசால்ட்டான ஒரு நிலைக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு ஆளாகிவிட்டார்கள். இன்றைக்கு பெற்றோர்களுடைய புரிதல் என்பது இல்லாத காரணத்தினால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்கள் பிரிந்து, தலாக்கின் மூலமாக அல்லது கொலாவின் மூலமாக அவர்கள் பிரிந்து இன்றைக்கு பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவு முறைகளை பேணுகிற ஒரு காலம் நமக்கு வர வேண்டும். உறவு முறைகளை பேணி வாழுகிற அந்த சூழல் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளானவர்களாக ஆகிவிடுவோம். இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. யார் உறவு முறைகளை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் அரஹாமக்கும், நீங்கள் உறவு முறைகளை துண்டித்து விடுவீர்களே ஆனால் உலாயிக லஅனஹுமுல்லாஹ், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சுவனத்திலே நுழையவே முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் காலமெல்லாம் தன்னுடைய உறவுகளை நேசத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் அரவணைப்போடும் நடத்திய ஒரு காட்சிகளை பல செய்திகளின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவுபடுத்துகிறேன். தப்ரானியிலே வருகிற ஒரு செய்தி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அலி அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் அன்னை அவர்களுடைய தலைமாட்டிலே அமர்கிறார்கள். தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமக்கில்லாஹு யா உம்மி குந்தி உம்மி பஅத உம்மி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே, என்னுடைய அன்பு தாயே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, கருணை காட்டுவானாக, கிருபை செய்வானாக. ஏன் தெரியுமா? என்னுடைய தாய்க்கு பின்னால் ஒரு தாயாக நீங்கள் தான் ஆகியிருந்தீர்கள். நீங்கள் பசித்திருந்தாலும் கூட என்னுடைய பசியை நீங்கள் பல நிலைகளிலே போக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் கந்தலான ஆடை அணிந்த நிலையிலும் கூட எனக்கு அழகான ஆடைகளை அணிவித்து அழகு பார்த்த தாய் அல்லவா நீங்கள். നിങ്ങൾക്ക് சாப்பிடுவதற்கு எந்த ஒரு பதார்த்தமும் கிடைக்காத நேரத்திலும் கூட நல்ல நல்ல பதார்த்தங்களை எனக்கு சாப்பிட கொடுத்து என்னை நான் சாப்பிடுகிற அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்த நீங்கள் எனக்கு ஒரு தாய், என்னுடைய தாய்க்கு பின்னால் ஒரு தாயாக என்னை அரவணைப்போடு செய்தீர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்தீர்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எதற்கு செய்தீர்கள் என்றும் எனக்கு தெரியும். துரீதீன பிதாலிக வஜ்ஹல்லாஹி வத்தாரல் ஆகிரா, இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நாடினீர்கள், நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் நாடினீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த கற்பூரம் கலந்த அந்த தண்ணீருக்குள்ளாக தன்னுடைய கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுகிறார்கள். கையை விட்டு எடுத்ததற்கு பிறகு அந்த சஹாபிய பெண்களிடத்திலே சொன்னார்கள், இந்த தண்ணீரை கொண்டு என்னுடைய தாயை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், இந்த தண்ணீரின் மூலமாக என்னுடைய தாயை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். குளிப்பாட்டப்படுகிறது. அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை கழட்டி கொடுத்து, இந்த ஆடையிலே என்னுடைய தாயை நீங்கள் அதாவது இந்த ஆடையை கஃன் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய ஆடையின் மூலமாக என்னுடைய தாயை நீங்கள் கஃன் செய்யுங்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிக்கு வந்து கபருக்குழியை பெருமானார் அவர்களே தோண்டுகிறார்கள். தன்னுடைய மார்பளவுக்கு தோண்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே கிடந்த சின்ன சின்ன கற்களையும் மண்களையும் எடுத்து வெளியே வைக்கிறார்கள். வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்குள்ளாகவே படுத்து கொண்டு அங்கும் எங்குமாக புரளுகிறார்கள்.
அங்கும் இங்குமாக புரளுகிறார்கள். புரண்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்ததற்கு பிறகு தன்னுடைய தாய் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடிகிறது. தொழுகை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரும் சேர்ந்து அவர்கள் அங்கே ஃபாத்திமா பின்த் அஸ்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கஃன் செய்வதற்காக கபருக்குள்ளிலே இறங்குகிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்குழியிலே இருந்து கொண்டு தன்னுடைய தாய்க்காக துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்கள் என்றால், யக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸ்த், ரப்பே என்னுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அஸ்த் அவர்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. வஸ்ஸி அலைஹா மதுஹலஹா, அவர் நுழையக்கூடிய அந்த இடம் இருக்கிறது இந்த கபருக்குழியை, மதுஹலஹா அவர் தங்க நுழையக்கூடிய இந்த கபருக்குழியை நீ விசாலமானதாக ஆக்கி வைப்பாக. எதன் காரணத்தினால் தெரியுமா? பிஹக்கி நபியிக்க வல் அன்பியாஇ அல்லதீன மின் கப்லி, உன்னுடைய நபியின் மூலமாக இதோ நான் கபருக்குழியிலே இருக்கிறேனே, இந்த முஹம்மதினுடைய ஹக்கின் மூலமாக எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பரக்கத்தின் காரணத்தினால் என்னுடைய தாய் நுழையக்கூடிய இந்த கபருக்குழியை நீ விசாலமானதாக நீ ஆக்கி கொடுப்பாயாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்காக துஆ செய்துவிட்டு தன்னுடைய தாயை கபருக்குழிக்குள்ளே வைக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எத்தனையோ ஜனாசாக்களில் நாங்கள் உங்களோடு கலந்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஆனால் இதற்கு முன்பு இதே போன்ற ஒரு காட்சியை நீங்கள் என்றைக்கும் அரங்கேற்றம் செய்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த உங்களுடைய தாயினுடைய கபருக்கு, உங்களுடைய தாயினுடைய மண்ணறையில் இவ்வளவு காட்சிகளை அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இவர்கள் என் தாய்க்கு ஒப்பானவர்கள், என்னுடைய தாய்க்கு ஒப்பானவர்கள் இவர்கள். என்னுடைய தாயினுடைய அரவணைப்பை விட இவர்களுடைய அரவணைப்பில் தான் நான் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். ஹஸரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இவர்களுடைய அரவணைப்பில் தான் நான் வாழ்ந்திருக்கின்றேன். இவர்களிடத்திலே கிடைத்த அரவணைப்பு போல நான் யாரிடத்திலும் ஒரு தாயினுடைய அரவணைப்பை பெற்றதில்லை. அந்த தாயினுடைய உறவை, அந்த தாய் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் நானே கபருக்குழிக்குள்ளே இறங்கி கபரை தோண்டினேன் என்பது மாத்திரமல்ல, அவருக்கு அதாபுகள் கிடைக்கப்படக்கூடாது, அதாபுகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சுவனத்தினுடைய பட்டாடை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்னுடைய மேலாடை அவர்களுக்கு கொடுத்து கஃன் செய்ய சொன்னேன் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய இந்த இடத்தில் அவர்களுக்கு எந்த நோவினைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் என்னுடைய உடம்பை நான் அங்கே புரட்டி அங்கும் இங்குமாக எடுத்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறவு முறைகளை எந்த அளவுக்கு பேணினார்களோ அதே போல அந்த உறவு முறைகளுக்கு குறித்தான கண்ணியத்தையும் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பும் கூட கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் சொன்ன அந்த செய்திகளின் மூலமாக பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட நேரத்தினுடைய அருமை கேள்வி நான் முடிவுக்கு வருகிறேன். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவு முறைகளை பேணுவதில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நமக்கு இருக்கிறது. உறவு முறைகளை பேணுவதில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது மாத்திரமல்ல, சுவனத்திற்குள்ளாலும் நமக்கு நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் வாழ வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா உலகில் வாழும் காலமெல்லாம் உறவுகளோடு அரவணைப்போடு அனுசரணையோடு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதன் காரணத்தினால் அல்லாஹினுடைய ரசூலினுடைய அந்த சாபங்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. உறவு முறைகளை பேணியதின் காரணத்தினால் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனத்திலே உலா வருகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக உங்கள் அனைவர்களுடைய துஆவையும் நான் வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.